வணக்கம் மழலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்கிறோம். 2 குட்டீஸ்லும் முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா, என்ன பேர் பட்டுக்குட்டிக்கு? தியாரா. தியாரா. அப்பாக்கு என்ன பேர்? எங்கட திலீபன். திலீபன். அம்மாக்கு ரெபேக்கா. என்ன பேர்? ரெபேக்கா. ரெபேக்கா. சரி, ஓகே. தியாரா எத்தனை வயசு பிள்ளைக்கு? 4 வயசு. எந்த நர்சரி படிக்கிறீங்க? அருணுரை கண்ணியார் முன்பள்ளி காத்தான்குளம். காத்தான்குளம் மன்னார்ல இருக்கிறீங்களா? அப்படியோ? சரி, என்னத்துல வந்து நீங்க மன்னார்ல இருந்து? பஸ்லயும் ஆட்டோலையும். பஸ்லயும் ஆட்டோவிலையும். சரி, மன்னார்ல என்ன எல்லாம் இருக்குன்னு தெரியுமாங்கட தியாரா குட்டிக்கு? அப்ப எங்க ஊட்டி கொண்டு போனவர்? அப்பா மடுவுக்கு போயிருக்கிறீங்க. ஓகே. கல்வாரிக்கு மடுவுக்கு எங்க போனா பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? கல்வாரிக்கு போனா பிடிக்குமோ மடுவுக்கு போனா பிடிக்குமோ? கல்வாரிக்கு. ஏன்? அங்க போய் என்ன செய்வீங்க? கல்வாரிக்கு போய் அம்மா பலூன் வாங்கி தருவா. அடடா, பலூன் வாங்கி தரதுக்காக உங்களுக்கு கல்வாரி பிடிச்சிருக்குதோ? இல்ல, அப்ப அங்க கரிசலால போன நேரம் போனோம். அப்ப அங்க கூட்டிட்டு போவ பலூன் கேட்டேன். கொய்யாப்பழம் அதெல்லாம் வாங்கி தந்தாங்க. ஓகே. அப்ப பிள்ளைக்கு என்ன பழம் பிடிக்கும்? ஆப்பிள். ஆப்பிள் பிடிக்கும். எத்தனை ஆப்பிள் சாப்பிடுவீங்க? 1. ரெட் ஆப்பிள் சாப்பிடுவீங்களோ கிரீன் ஆப்பிள் சாப்பிடுவீங்களோ? ஏன் கிரீன் பிடிக்காது? அது கொஞ்சம் புளிக்கும் என்ன? அப்ப உங்களுக்கு இனிப்பு தான் பிடிக்குமோ? சரி, உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? மரின் டீச்சர். தியாரா டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு? பாட்டு, போயம், வண்ணாத்தி பூச்சி பாட்டு, போயம், கதை, கதையும். என்ன போயம் சொல்லி தந்தவா? ஃபிங்கர்ஸ் சொல்லி தந்தவோ? பூசிகேட். பூசிகேட் சொல்லுவோமோ? சொல்லுங்க பாப்போம். பூசிகேட், பூசிகேட், where have you been? I been to London to look at the Queen. Thank you. வீட்டை பூனை இருக்குதோ உங்களோட வீட்டை? என்னெல்லாம் இருக்குது உங்களோட வீட்டை? பூனை, கோழி, நாய், இவ்வளவு தான் இருக்கு. எத்தனை கோழி நிக்கு வீட்டை? 3 கோழி நிக்கு. சரி, உங்களோட அப்பா என்ன வேலை செய்யறார்? அப்பா வெளிநாடு காத்தாங்குளத்துல இப்ப வேலை செய்யல. ஒரு வேலையும் செய்யறீல. இப்ப அம்மா கத்தால வேலை செய்ய நின்றுட்டா. கத்தால வேலைக்கு போயிட்டு அப்புறம் நின்றுட்டா. பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டாக்டர். அம்மாங்கிறது தியாரா என்ன? ஓகே. தியாரா டாக்டரா வந்த அப்புறம் எனக்கு என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஊசி போடுவீங்களோ மருந்து தருவீங்களோ என்ன செய்வீங்க தியாரா? ஓகே. நீங்க டாக்டர்கிட்ட இப்ப போறீங்களோ? ஏன் போற? நீங்கள் சளிந்து போன டாக்டர் என்ன செய்வார்? செய்து காட்டுங்க பாப்பா. மருந்து தருவாரோ? செக் பண்ணாம உங்களுக்கு மருந்து தருவாரோ? செக் பண்ணாம மருந்து தருவாரோ? இல்ல. அப்ப தரமாட்டார். அப்ப எப்படி செக் பண்ணுவார் டாக்டர்? தெரியாது. நாங்க போயிட்டு கண்ணை மூடிக்கொண்டு இப்படியே இருக்கிறதோ? அப்ப
செய்வார் டாக்டர். சரி, அப்ப இனிமேல் போக பார்க்கணும். நீங்களும் டாக்டர் வேலை வர போறீங்க. அப்ப நாங்க இப்பவே பார்த்து வைப்போம் என்னெல்லாம் செய்யறாருன்னு. என்ன அதுக்கேற்ற மாதிரி பிள்ளை படிக்கணும். சரி, என்ன எண்ணெய் வைக்கிற நீங்க தலைமுடிக்கு? ஓகே, என்ன சாப்பிடுவீங்க தலைமுடி வளர்றதுக்கு? டியாரா குட்டியை கேட்டு நாங்களும் சாப்பிடுவோம். என்ன இவ்வளவு முடி வளர் கீரை சாப்பிடுவீங்க. வேற என்ன சாப்பிடுவீங்க? சோறு. சரி, பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? பயறு. என்னென்ன சாப்பிடுங்க பயறு? அம்மா துவைச்சு தருவாவா அல்லது தேங்காய் எல்லாம் போட்டு சீனி எல்லாம் போட்டு தருவாவா அம்மா? நிறைய பயறு சாப்பிடுவீங்களோ நீங்கள்? நர்சரிக்கு என்ன சாப்பாடு கொண்டு போவீங்க? யார் வீட்டை சமைக்கிறது? அம்மா. அம்மா சமைப்பா. என்ன சாப்பாடு டேஸ்டா சமைப்பா உங்களோட அம்மா? ஓகே, எல்லாமே டேஸ்டா சமைப்பா. அப்ப நீங்க என்ன உதவி செய்து கொடுப்பீங்களா அம்மாக்கு? சரி சரி, எனக்கு இப்ப வண்ணத்து பூச்சி பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடுங்க பாப்பா. Butterfly, butterfly, where are you going? Where are you going? Outing, dancing, dancing, outing, outing. Pretty, pretty butterfly, lovely, lovely butterfly. ஓகே, பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கிறீங்களோ? எங்க பார்த்த நீங்கள்? வீட்டை. ஏன் வாரது உங்கள்கிட்ட வீட்டை? தெரியல. வீட்டு என்ன பூமரம் இருக்குது? வண்ணத்து பூச்சி என்ன சாப்பிடும்? தேன் குடிக்கும். என்ன பூவில தேன் இருக்குதோ? அப்ப என்ன செய்யும்? தேன் குடிக்கிறதுக்காக வரும் உங்களோட பூவுக்கு எல்லாம் வந்து அதுல இருக்கிற தேனை குடிச்சிட்டு போயிடும். அதுதான் உங்களோட வீட்டை வருகுது வண்ணத்து பூச்சி. என்ன மஞ்சள் பூ எல்லாம் இருக்கிறதால பூவில வந்து தேன் குடிக்கிறதுக்காக வருகுது. சரி, ஓகே. அப்பாவும் அம்மா வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறோம்? அம்மா, ஆண்டி, மாமா, அம்மா எல்லாரும் இருக்கிறீங்க. உங்களுக்கு யார பிடிக்கும் நிறைய? அக்ஷயாவ. ஏன் அக்ஷயாவ நிறைய பிடிக்கும்? உங்களோட சேருவ. என்ன விளையாட்டு விளையாடுவீங்களா அவளோட சேர்ந்து? ஓகே, வேற? மண்ணில என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? கேக் செய்து விளையாடுவீங்க. சரி, யாருக்கு ஹாப்பி பர்த்டே கேக் வெட்டுவீங்க? சும்மா விளையாடிட்டு உடைக்கிறது. பிள்ளைங்க ஹாப்பி பர்த்டே பண்ண தெரியுமோ? தெரியாது. அம்மாட்ட போய் நாங்க கேட்போம் என்ன எப்ப பிள்ளைங்க பர்த்டே அண்டு. சரி, பிள்ளைங்க ஹாப்பி பர்த்டேக்கு என்ன வேண்டி தரவீங்க வீட்டை? ஆடாடா, இனித்தான் வாங்கி தர போறா? வாங்கி தந்துட்டாவோ? இனித்தான் வாங்கி தர போறா. சரி, அம்மா சைக்கிள். அப்பா சாக்லேட் வாங்கி தரேன். எங்களுக்கு சாக்லேட் நிறைய பிடிக்குமோ? ஓகே, எனக்கு இப்ப கதை சொல்றீங்களோ? என்ன கதை சொல்ல போறீங்க? சரி, சொல்லுங்க. ஒரு ஊர்ல பாட்டி வடை சுட்டு கொண்டிருக்கும் போது காக்கா வந்து பாட்டி பாட்டி வடை தாங்கிட்டான். அப்ப பாட்டி சொன்னாங்க விறகு எடுத்துட்டு வாங்க காரண்டு. அப்ப காக்கா போய் சொந்தில எடுத்துக்கொண்டு வடைய வந்து பாட்டிட்ட கொடுக்க சொல்லி பாட்டி வடைய கொடுக்க மரத்துல போயிருக்க ஒரு நரி வந்துதான். அப்ப நரி வந்து காக்கா காக்கா இந்த குரலால பாட்டு பாடி காட்டுன்னு சொல்லிட்டான். காக்கான் காலில் வச்சுக்கொண்டு வடைய காக்கான் வடக்குள்ள உள்ள
ஓனான் எடுத்துக்கொண்டு போச்சுதான் நரி எடுத்துக்கொண்டு போயிருந்ததோ நரி நரி எடுத்துக்கொண்டு ஓடிட்டுது என்ன காக்காவை வந்து நரி நரி வந்து ஏமாத்தி ஏமாத்தி போட்டுது சரி உங்களை யார மாத்துவினம் என்ன அத்தை அம்மாக்கு இல்லாட்டி அம்மா அம்மா என்ன ஏமாத்துவா கிண்டைகள் வாங்கிட்டாங்க கிண்டச்சை வாங்கி தாரணுன்னு கேட்டா வாங்கி தர மாட்டா வாங்கி தரலாம் ஏமாத்தி போயிடுவா அப்படித்தானே சரி அது இனிப்பு தானே அப்ப அது கூடாது தானே நீங்க உங்களுக்கு அப்ப நீங்க சத்தான சாப்பாடு கேட்டீங்கன்னா அம்மா கட்டாயம் வாங்கி தருவா நான் இது கேட்டேன் எது இது வெள்ளூருண்டை ஓகே அதை வாங்கி தர மாட்டாவாம்மா ஓகே அது கட்டாயம் அம்மா வாங்கி தருவா என்ன கிண்டச்சை எல்லாம் பிள்ளைக்கு கூடாது உடல் நிற்கு அப்ப அதை வாங்கி தர மாட்டா தானே உங்களுக்கு காய்ச்சல் வந்தா யார் கவலை படிக்கணும் வீட்டை பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் யாருக்கு கவலை அம்மாக்கு அப்ப அம்மா காய்ச்சல் வாரதெல்லாம் வாங்கி தருவாவோ இல்ல அப்ப அவ அதை வாங்கி தர மாட்டா என்ன ஆனா எள்ளுருண்டை பிள்ளைக்கு அம்மா கட்டாயம் வாங்கி தருவா சரிய ஸ்கூல்ல யாரோட விளையாடுவீங்க ஓகே என்ன விளையாட்டு விளையாடுவீங்க 4 பேரும் சேர்ந்து ஓகே வேற ஓடி எல்லாம் விளையாட மாட்டீங்களா பந்து அடிச்சு ஓட விட மாட்டாங்க ஏன் ஓடி விளையாட விட மாட்டாங்க ஓகே அப்ப உங்களோட வீட்டை விடுவீங்க ஓடி விளையாட ஓகே அப்ப வீட்டை நீங்க ஓடி விளையாடலாம் தானே டைம் ஓடி விளையாடணும் என்ன ஓகே மலர்கள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம் தியாரா குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா அடுத்ததனோட கதைக்கிறதுக்கு ரெடியா சாதுரியா குட்டி சாதுரியா அம்மாக்கு என்ன பேர் சிவகம் அப்பாக்கு சுதா வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் சாதுரியா வீட்ட அப்பா அண்ணா அண்ணாக்கு என்ன பேர் சந்தோஷ் சந்தோஷ் சரி சாதுரியான அப்பா என்ன வேலை செய்யற பெயிண்ட் அடிக்க போறவர் அம்மா அம்மா வீட்டே இருக்கிறவங்க சாதுரியா குட்டிக்கு எத்தனை வயசு 6 வயசு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஜெஃப்னா காலேஜ் சரி ஓகே உங்க டீச்சருக்கு என்ன பேர் ரமணி டீச்சர் என்ன சொல்லி தந்திருக்கிறா சாதுரியாவுக்கு பேச்செல்லாம் சொல்லி தருவாவோ ரமணி டீச்சர் இல்லையோ பாட்டு சொல்லி தருவாவோ இல்ல அது பாட்டு டீச்சர் இருக்கிறா அப்ப பாட்டு டீச்சருக்கு என்ன பேர் தெரியாது உங்களோட பாட்டு டீச்சர் என்ன பாட்டு சொல்லி தந்திருக்கிறா நல்ல நல்ல வீடு வேறு என்ன பாட்டு சொல்லி தந்திருக்கிறா கிச்சன் பாட்டு சொல்லி தந்திருக்கிறா சரி ஓகே வீட்டு யார் சமைக்கிறது சாதுரியா வீட்ட அம்மா தான் சமைப்பா சாதுரியா குட்டிக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் என்னமா இட்லி இட்லி என்னத்தோட சாப்பிடுவீங்க சம்பலோட என்னெல்லாம் போடுவாங்க அம்மா இட்லிக்கு என்ன தெரியுமோ பார்த்துருக்குறீங்களோ இட்லி மாப்பிள்ளை கேட்கல என்ன போடுறவாண்டு இல்ல நாங்க கிச்சன் பக்கமே போறேன் அப்படித்தானே சாதுரியா சரி அண்ணா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார் 10ஆம் ஆண்டு அப்ப பெரிய அண்ணா அடிப்பாரு உங்களுக்கு அல்ல செல்லமோ ஏன் அடிக்கிறவர் அண்ணா என்ன சண்டை பிடிக்கிறவரோ அச்சோ 10ஆம் ஆண்டு படிக்கிற அண்ணா 1ஆம் ஆண்டு பிள்ளையோட சண்டை பிடிக்கிறது என்னடா இது என்ன சண்டை பிடிப்பார் அங்க போன் கொடுக்கறேன் ஏன் அவருக்கு போன் பாக்குறதுக்கு 10ஆம் ஆண்டு படிக்கிறாரோ 10 வயசோ 10ஆம் ஆண்டு தான் படிக்கிறார் சரி ஓகே நீங்களே அண்ணாக்கு அப்ப போன் கொடுக்குறீல்ல அம்மா கொடுக்க ஓகே அப்ப நீங்க என்ன செய்வீங்க போனை வச்சு கொஞ்ச நேரம் கேம் அடடா சாதுரியா படிச்சு பெரியாளா வந்தா அப்புறம் என்னவா வர விருப்பம் டீச்சர் அம்மா கேம் விளையாடலாமோ இல்ல உங்களோட நீங்க படிப்பிக்க உங்களோட பிள்ளைகள் கேம் விளையாட விடுவீங்களோ இல்ல அப்பயும் நீங்க கேம் விளையாடுறீங்க அம்மா தந்தாரு நீங்க விளையாடக்கூடாது அது தப்பு தானே தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு கேம் விளையாடுறது அப்ப நாங்கள் அதை செய்யறதோ
இல்ல அம்மா தந்தாலும் அது தப்பு, நான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லணும். என்ன டீச்சர் அம்மா? அந்த நேரம் நிறைய புத்தகம் வாசிக்கணும், அப்பதான் நிறைய கதையெல்லாம் சொல்லலாம். நீங்கள் படிப்பிக்க போயிக்க வித்தியாசமான கதையெல்லாம் சொல்லணுமல்லோ. அப்ப நீங்க இனிமே கேம் விளையாட கூட புத்தகம், கதை புத்தகம் எல்லாம் வேண்டி படிக்கணும். மழலைக்கிற நிகழ்ச்சியோடத்தான் நாங்க இணைந்திருக்கிறோம். சாதுரியா உங்களோட அழகா கதைச்சு கொண்டுக்கிறா. சாதுரியா, எந்த கோயிலுக்கு போவீங்க? முருகன் கோயிலுக்கு போவீங்க. சரி, வேற எந்த கோயிலுக்கு போவீங்க? அந்த கோயிலுக்கு மட்டும்தான் போவீங்க. எந்த கடவுள் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? பிள்ளையாரப்பாவை பிடிக்கும். சரி, ஓகே. பிள்ளையாரப்பாவை எப்படி நாங்க கும்பிடணும்? குட்டி 3 தரம் குட்டி தலையில குட்டிட்டு தோப்பு கர்ணம் போட்டு பிள்ளையாரப்பாவை கும்பிடணும். என்ன? சரி, அப்ப பிள்ளையாரப்பா என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமானிட்ட 2 மாம்பழம் வாங்கினவர், ஞானப்பழம் பெற்றவர் தான் உங்களோட பிள்ளையாரப்பா. தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? தெரியாதோ? சரி, அப்ப பிள்ளையார பத்தி என்ன தெரியும்? பிள்ளையார வாகனம் என்ன? எலி. என்ன எலியில தான் பிள்ளையாரப்ப ஏறி உட்கார்ந்து போவாராம். முருகனுக்கு என்ன வாகனம்? மயில். அதே மாதிரி பிள்ளையாருக்கு எலி. சரியே, உங்களோட பிள்ளையாரப்பா நான் ஒரு குட்டி கதை சொல்லிட்டேன் பிள்ளையாரப்பா பற்றி. உங்களோட பிள்ளையாரப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நாரதர் ஒரு ஆள் இருந்தாராம். சரியோ, அவர் ஒரு மாம்பழத்தை கொண்டு சிவபெருமானிட்ட கொடுத்தாராம். யார் சிவபெருமான் பிள்ளையாருக்கு? அப்பா சிவபெருமான், அம்மா உமாதேவியார். பிள்ளையார்ட்ட தம்பியார்? முருகன். அப்ப 4 பேரும் இருக்கத்தக்க நாரதர் இந்த மாம்பழத்தை யாராவது ஒரு பிள்ளைக்குத்தான் கொடுக்கணும், வட்டியும் கொடுக்க கூடாது. அப்ப என்ன செய்திருப்பாரு சிவபெருமான்? எப்படி கொடுக்கறது? 2 பிள்ளைல இருந்தா நீங்களும் அண்ணாவும் இருக்கிறீங்க. அண்ணாக்கு கொடுத்தா உங்களுக்கு கோபம் வரும் தானே, உங்களுக்கு தந்தா அண்ணாக்கு கோபம் வரும். அப்ப என்ன செய்திருப்பார் அப்பா? போட்டி வைக்கிறார். என்ன போட்டி வைக்கிறார்? வெரி குட். உலகத்தை யார் முதல்ல சுத்துறீங்களோ அவருக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லினேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறமா உலகத்தை சுத்தினது பிள்ளையார். யார சுத்தினவர்? எந்த உலகமே அப்பாவும் அம்மாவும் தான் அப்படி என்று சொல்லிட்டு கட அப்பாவும் அம்மாவையும் சுத்தி வந்துட்டார். முருகன் என்ன செய்தார்? முருகன் மயிலுக்கு மேல ஏறி நாங்கள் உலகத்தை சுத்தி வருவோம் அவர் சுத்த போயிட்டார். ஆனா பிள்ளையார் பாவம் தான் எலிய வச்சுக்கொண்டே நின்று சுத்துறது. சுத்தி இல்லாம அவர் என்ன செய்யறார்? அப்பாவையும் அம்மாவையும் சுத்திட்டு அந்த ஞானப்பழத்தை வாங்கிடுவார். அதுக்கப்புறமா முருகன் என்ன செய்வார்? முருகன் கோவிச்சு கொண்டு என்ன நீங்களே மாத்திட்டீங்கள் அப்படி என்று சொல்லி அவர் கோபிச்சு கொண்டு ஓடி போய் பழனியில இருப்பாராம். என்ன அதுல போற வழியில தான் அவ்வா பாட்டி எல்லாம் கண்டு சுட்ட பழம் வேணுமோ சுடாத பழம் வேணுமோண்டு நாமற்பழம் எல்லாம் கொடுத்து வராம். அந்த கதை தெரியுமா பிள்ளைக்கு? ஓகே, அப்ப அப்படி அந்த குட்டி குட்டி கதையெல்லாம் அதுல இருக்கு. அப்ப நீங்க நிறைய கதை புத்தகம் படிச்சாதான் இதெல்லாம் தெரியும். சரியா சாதுரியா? முருகன் நாவல் மரத்துல இருந்தவராம். அப்ப டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். சரியா? அப்ப அவ பாட்டி அதால போனாவாம். அப்ப முருகன் கேட்டாராம். அவாக்கு தெரியாது அது முருகன் உண்டு. சுட்ட பழம் வேணுமோ பாட்டி, சுடாத பழம் வேணுமோண்டு. அப்ப அவ என்ன சுட்ட பழம் நாவல் பழத்துல இருக்குது, சுட்ட பழம் சுடாத பழம் இல்ல. சரி, நீ சுட்ட பழத்தையே போடு அப்படின்னு சொல்ல அவர் என்ன செய்வார்? மரக்கொப்பை உளுப்பு வேறாம். அப்ப எல்லா நாவல் பழமும் கீழே மண்ணுக்கு விழுந்துடும். மண்ணுக்கு விழுந்தா என்ன செய்வோம்? நாங்கள் கழுவுவோம் அல்லது ஊதிட்டு சாப்பிடுவோம். அப்ப அவன் என்ன செய்யறாத ஊதுறா. நாங்க சுட்டா என்ன செய்வோம்? தீ சுடுவதண்டா என்ன செய்யறோம்? நாங்கள் ஊதுவோம் தானே, ஊஃப் ஊஃப் ஊதுவோம் தானே. அதே மாதிரி அவாவும் அந்த மணல் போறதுக்காக ஊதுறா. அப்ப சிறுவன் கேட்கிறார், அதாவது அந்த முருகன் கேட்கிறாரு, என்ன நல்லா சுடுவதோ பாட்டி அப்படி என்று சொல்லி கேட்கிறாராம். அதுக்கு பிறகு
தான் யாருன்றதை அவ்வை பாட்டி காட்டிட்டு அவர் வந்து பழனியில போய் கோவிச்சு கொண்டு போய் இருந்துடுவார். ஆனா நாங்க முருகனை மாதிரி என்ன செய்யக்கூடாது, கோவிச்சு கொண்டு போக கூடாது. என்ன சாதுரியா? அப்பா அம்மாவோட சண்டை பிடிச்சா கோவிச்சு கொண்டு போறதோ இல்ல, நாங்க பிள்ளையார் மாதிரி இருக்கணும். சரியே? மழலைக நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். சாதுரியா குட்டி அழகா எங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறா. சாதுரியா, வீட்டையும் இப்படித்தான் கதைப்பீங்களோ மெல்லம்மா? வீட்டை எப்படி சத்தமா கதைப்பீங்க? பெருசா எங்கண்டு அண்ணாவோட சண்டை பிடிப்பீங்க? அண்ணா கத்துவா, நீங்க என்ன செய்வீங்க? நீங்களும் கத்துவீங்க. கத்த மாட்டீங்க, இப்படியே சாஃப்டா கதைப்பீங்களா? அப்படித்தானே? சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்னம்மா? ஓடி விளையாடுவீங்களா? யாரோட விளையாடுவீங்களா ஓடி? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன பேர்? ஓகே, சரி. யார் வின் பண்றது? அவதான் வின் பண்ணுவா. நாங்கள் எல்லாமே ஸ்லோ போல. அப்படியோ? அடுத்த முறை நீங்க தான் வின் பண்ணணும். என்ன, நீங்க குட்கள் தானே? அடுத்த முறை எல்லாத்துலயும் நீங்க தான் வின் பண்ணணும். சரியா சாதுரியா? போட்டியண்டா யாருன்னு பார்க்க கூடாது. நாங்கள் பிறகு பேருந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்போம். என்ன? சரி, எனக்கு இப்போ கிச்சன் கிச்சன் பாட்டு பாடி காட்டுறீங்களா? இங்கிலீஷ் பாட்டு பாடுங்க. Kitchen, 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 kitchen where we cook, where we cook. Living room, living room, living room, living room, where we rest, where we rest. Bathroom, bathroom, where we bath, where we bath. Bedroom, bedroom, where we sleep, where we sleep. தேங்க்யூ. யார் சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு? அம்மா. அங்கால ஒரு கொஞ்சம் இருக்குது, நாங்க மறந்து போனோம். என்ன, கேம் விளையாடாம இனிமே அதெல்லாம் படிக்கணும் வடிவா. அப்பதான் டீச்சர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். அங்கட சாதுரியா. என்ன சாதுரியா டீச்சர்? சரி, அப்பா அம்மா நீங்கள் அண்ணா எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? பீச்சுக்கு போய் என்ன செய்வீங்க? குளிக்கிற. நீங்க வேற என்ன செய்வீங்க? விளையாடுறேன். என்ன விளையாட்டு விளையாடுவீங்க பீச்சில்? மண்ணை வச்சு என்ன செய்வீங்க? ஓகே, மண்ணில் கோயில் கட்டி ஒரு குட்டி பிள்ளையார் கட்டி விளையாடுறீங்களா? அப்படித்தானே? சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சாதுரியா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து 2 குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். 2 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.